ரகுகண ராஜா பலவிதமான இன்சல்டேஷன் பண்ணினார். இப்போ ஜடபரதன் ராஜா கிட்ட பேசுற மாதிரியாக்கும். இனி வரும் ஸ்லோகங்கள் 9லேருந்து 13 வரைக்குமான ஸ்லோகங்களாயிட்டாக்கும் இது சொல்லப்படுறது. 1லேருந்து 8 வரைக்கும் நம்ம கத்திய பாகமாக்கும் பார்த்தோம். 9லேருந்து 13 வரைக்கும் ஸ்லோகங்கள். 9வது ஸ்லோகம். त्वया उदितं व्यक्तं अविप्रलब्धं भर्तुः सह मे स्याद् यदि वीरा भारः गन्धुः यदि स्याद् अधिगम्यम् अद्वा पीव इति राशौ न विदां प्रवादः त्वयोदितं व्यक्तमविप्रलब्धं भर्तुः समे स्याद्यदि वीरभारा गन्धुर्यदि स्यादधिगम्यमध्वा पीवेदि राशौ न विदां प्रवादा. ராஜாவோடு அகங்காரம் ரொம்பி வழிஞ்ச வாக்குகளை கேட்டு புன்னகையோடு கூடிட்டு ஜடபரதன் இப்படி சொன்னார். ஹே ராஜாவே, நீங்கள் சொன்னது உண்மைதான், பரிகாசமே கிடையாது. நீங்கள் என்ன இன்சல்ட் பண்ணவும் இல்லை, பரிகாசம் செய்யவும் இல்லை, உண்மையத்தான் சொல்லியிருக்கார். நான் பாரம் சுமந்துண்டு நடக்கிறேன், எனக்கு இன்ன இடத்துக்கு இந்த டைமில் எத்திச்சேரணும், இப்படியெல்லாம் இருக்கிற நினைப்பு எனக்கு இருந்தா மட்டும்தான் நீங்கள் சொன்னது இன்சல்ட் ஆயிட்டோ பரிகாசமாயிட்டோ യാഥാർത്ഥ്യമല്ലാത്തതായിട്ടോ ആകും. நான் தடிச்சவனாக்குமோ மெலிஞ்சவனாக்குமோ இப்படி இருக்கிற சரீரபோதம் ஒன்றும் எனக்கு இல்லை. இப்படின்னு ஜடபரதன் பதில் சொல்றது யாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப சிரமப்பட்டாக்கும் அப்பாவான சிரஷ்ட பிராமணன் புத்திரனான ஜடபரதனை 4 മാസങ്ങൾ പൂർണ്ണമായിട്ടും ടൈം എടുത്തുണ്ട് ഒരു ദീർഘകാല പഠനമായിട്ട് ഒരു 4 വരി സൂര്യഗായത്രിയെ പഠിപ്പിച്ചത്. അത് നമ്മൾ பார்த்ததாக்கும். வாயை திறந்து ஒரு வாக்கு வெளியில வரத்துக்கு புத்திரனோடு வாயிலேந்து ஒரு வாக்கு வரவழைக்கிறதுக்கு அந்த அப்பா ரொம்ப சிரமப்பட்டார். இனி என்ன கொண்டு முடியாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார் அவரு. உன்னை படிப்பிக்கிறதுக்கு இனி எனக்கு சாத்தியமில்லை, நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு அந்த அப்பா. அப்பா இல்லாதாயிட்டு ராஜ்யத்துல ஜனங்களும் அதே மாதிரி ஜடபரதனோடு ஜேஷ்டர்களும் எல்லாம் இந்த ஜடபரதனை பல விதத்துல வேலை பண்ண வச்சான். வேண்டும் விதத்துல உணவு கொடுக்க கூட இல்லை, இருந்துட்டும் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசலை. மனுஷிய பலி சமர்ப்பிக்கிறதுக்காயிட்டு பலிமிருகமாயிட்டு தேவி விக்கிரகத்துக்கு முன்னால உட்கார வச்சு சூத்ர ராஜா விருத்தியர்கள் சூழ்ந்து நிற்க புரோகிதன் வாளால தலைவற்றத்துக்கு கையில வாழை பிடிச்சு உயர்த்தி நின்னோனையும் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசலை. ஸ்தம்பம் மாதிரி அசையாம நின்று இருந்த ஜடபரதனை ரட்சிச்சது தேவியாக்குமே, நம்மளதெல்லாம் பார்த்ததாக்குமே.
இப்ப இதா ஜடபரதன் நன்னா வாய திறந்து பேசுறதாக்கும் பார்க்கிறோம். ஸ்ரீசுகன் ஜடபரதனோட வாக்குகள் வழி இங்க ஜடபரதன் என்ன வாக்கும் சொல்லறார் அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். ஜடபரதனோட வாக்குகள் 5 ஸ்லோகங்கள் வழியா ஸ்ரீசுகன் வர்ணிக்கிறார். 9லேந்து 13 ஸ்லோகங்கள் வரைக்கும் வர்ணிக்கிறார். வீரா வீரயோத்தாவான ராஜசிரஷ்டா அப்படின்னு கூப்பிட்டு ஜடபரதன் சொல்றார். துவயா உங்களால உதிதம் சொல்லப்பட்ட வாக்குகள் அவிப்ரலப்தம். விப்ரலப்தம் அப்படின்னா கிண்டல் பண்ணி சொல்றது. அவிப்ரலப்தம் அப்படின்னா நன்னா சொல்றது. வியக்தம் கிளியராக்கும். அதானது உண்மைதான். நீங்கள் கிண்டல் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்ன வாக்குகள் எல்லாம் உண்மைதான். நான் பாரம் சுமக்கிறவனே தான். நான் சொல்றேன் கேளுங்கோம் ராஜாவே. கபில பகவானோடு ஆசிரமத்துக்காகவே நீங்கள் போயின்னு இருக்க. ശരിക്കും കപില ഭഗവാനോട് വിഭൂതി தான் இந்த ஜடபரதன். கபிலாசிரமத்துக்கு போய் சாங்கிய வித்யை படிக்கிறதுக்கு பிரயாணம் செய்யற ரகுகணனுக்கு சாங்கிய வித்யை ஜடபரதன் படிப்பிக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். குருவாയി തീർந்த ஜடபரதன் இதா வாயத் திறந்து பேசுறார். இத்தனை காலம் பேசாத ஜடபரதன் ராஜாவை சிஷ்யனா நினைச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறார். நீங்கள் சொன்ன வாக்குகள் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன், கேட்டுக்கோங்க. பர்த்துஹு சஹா பாரம் யஜமானனுக்காயிட்டு சுமக்கிறவனாயிருக்கிற நான் மே சியாது யதி வீரபாரஹா கந்துஹு. எனக்கு இன்ன இடத்துக்கு அதிகம்யம் எத்திச்சேரணும் அப்படின்னு அத்வா நான் நினைச்சா மட்டும்தான் எனக்கு யதி நீங்கள் சொன்னது சியாது பரிகாசமாயிட்டு தோணும். எனக்காக்குமானா எந்த ஒரு லட்சியபோதமும் இந்த பல்லக்க சுமக்கிற விஷயத்துல இல்லை. அத்வா அப்படின்னா மார்க்கம் வழி. மார்க்கம் எத்திச்சேர வேண்டின மார்க்கம் இல்லைன்னா அந்த வழி எதி அப்படிங்கிறது சியாது. அப்படின்னா பவிக்கிறது. பாரஹா கந்துஹு அப்படின்னா பாரம் சுமந்து யாத்திரை செய்யறவனுக்கு. பாரத்தை சுமந்துண்டு யாத்திரை செய்யறவனுக்கு அதிகம்யா எத்திச்சேரத்துக்கான அத்வா லட்சியம் எதி இருந்தா மட்டும்தான் நீங்கள் சொன்ன பரிகாசம் அப்படிங்கிறது சியாது பவிக்கும். யதார்த்தத்தில் இல்லாத விஷயம் ஆக்கும் நீங்கள் சொன்னது. யதார்த்தத்தில் இல்லாத விஷயம் அல்ல நீங்கள் சொன்னது. உண்மையத்தான் சொல்லியிருக்க. எனக்கு எந்த விதமான லட்சிய போதமும் இல்லை. அதனால பல்லக்க சுமந்து லட்சியஸ்தானத்தில் எத்திக்கணும் அப்படிங்கிற விசாரம் எனக்கு இல்லை. அதனால நீங்கள் சொன்னது உண்மைதான். நான் என்னத்துக்குன்னு தெரியாதக்கு லட்சியபோதம் இல்லாதக்கு பாரம் சுமந்து நடக்க வாக்கஞ்சேரேன். இவா எல்லாம் இதை தூக்குங்கோம் நடாங்கோம் அப்படின்னு சொன்னா நான் அனுசரிக்கிறேன், அவ்வளவுதான். பல்லக்குக்கு உள்ள இருக்கிறது ராஜாவாக்கும்னு கூடியும் எனக்கு தெரியாது. பல்லக்க சுமக்கிறதுக்கு சொன்னோன்னே பல்லக்க சுமந்து நடந்தேன், அவ்வளவுதான். நீங்கள் சொன்னேளே நான் தடிச்சவன் கிடையாது மெலிஞ்சவன் அப்படின்னு. பீவா இதி ராசௌ தடிச்சவன் அப்படின்னோ மெலிஞ்சவன் அப்படின்னோ சரீரம் அப்படிங்கிறது பலதும் கூடிச்சேர்ந்த விஷயங்களோடு கூட்டமாக்கும். அதாக்கும் இங்க ராசௌ.
அப்படி இருக்கிற சரீரபோதம் அப்படிங்கிறது பிரவாதஹா விதாம்னா, அந்த சரீர சம்பந்திச்சு சொல்லறதுக்கு நான் ஆள் கிடையாது. எனக்கு ஆத்மா வேற சரீரம் வேற அப்படிங்கிற போதம் ஒன்றும் இல்லை. ஆத்மா மட்டும்தான் உண்மையாயிட்டு இருக்கு. சரீரம் நசிக்க கூடினதாக்கும். சரீரம் நசிக்கிற வரைக்கும் இந்த உடலுக்குள்ள இருக்கிற ஆத்மா அந்த உடலுக்குள்ள வசிக்கும். இவ்வளோதான் தெரியும். சரீரமல்லாத எனக்கு பாரம் உண்டாகிறது எப்படி? சரீரமாக்குமே உங்களை சுமந்துட்டு நடக்கிறது. சரீரம் நான் கிடையாது. சரீரத்துக்கு சிந்தனா சக்திகள் ஒன்றும் இல்லை. சரீரம் ஜடமாக்கும். ஆத்மாவான நான் உங்களை சுமக்கிறதில்லை. அதனால எனக்கு பாரவும் இல்லை. ராஜா ஜடபரதனை பரிகாசம் பண்ணினதுக்கு ரிப்ளை ஆயிட்டு ரொம்ப ஷார்ட் ஆயிட்டு சொல்லவாக்குஞ்சார். சூக்ஷ்மமான தத்துவார்த்தபூர்ணமான ரிப்ளை ஆக்கம் கொடுக்கிறார். சாதாரண ஜனங்களுக்கு புரியாத்த மாதிரியான ரிப்ளை ஆக்கும் இது. சரீரத்தால பாரம் சுமக்கிறவனுக்கு வலி உண்டாகும். சரீரபோதம் இல்லாத எனக்கு வலி அப்படிங்கிற உணர்வு இல்லை. என்னிலேந்து அந்நியமாயிட்டு இந்த உலகத்துல ஒண்ணுமில்லை. நானும் இந்த பிரகிருதியும் பரபிரமவும் ஒண்ணுதான் அப்படிங்கிற சமபாவனையாக்கும் எனக்கு உள்ளது. சுமந்து நடக்கிறவன், சுமந்து நடக்கப்பட்ட பொருள், சுமந்து நடக்கிறது இப்படிங்கிற மூணு பாவம் அப்படிங்கிறது எனக்கு இல்லை. திரிபுடி இல்லை. திரிபுடிக்கு அப்பாற்பட்ட அத்வைத பாவம் தான் எனக்கு உள்ளது ராஜாவே. பத்தாவது ஸ்லோகம். ஸ்தௌல்யம் கார்ஷ்யம் வியாதய ஆதயஹாச்ச சுது த்ரிடு பயம் கலிஹி இச்சா ஜராச்ச நித்ரா ரதிஹி மன்யுஹு அஹம் மதஹ சுஜஹ தேஹேன ஜாதஸ்யஹி மே ந சந்தி. ஸ்தௌல்யம் கார்ஷ்யம் வியாதய ஆதயஸ்ச சுத்ரிட் பயம் கலிரிச்சா ஜராச்ச நித்ராரதிர்மன்யுரஹம் மதசுஜா தேஹேன ஜாதஸ்யஹி மே ந சந்தி. ஸ்தௌல்யம் தடிச்ச சரீரம், கார்ஷ்யம் மெலிஞ்ச சரீரம், வியாதயஹ நோய் வந்த சரீரம், ஆதயஹாச்ச மன கஷ்டங்கள் இதெல்லாமும், சுது பசி, திருடு தாகம், பயம் அப்படின்னா பயந்தான், கலிஹி தமோ குணத்தால உண்டாகிற சண்டை, இச்சா ஆக்ரகங்கள், ஜராச்ச வயசாகிற அவஸ்தையும், நித்ரா தூக்கம், ரதிஹி சந்தோஷம், மன்யுஹு கோபம், அகம்மதஹா அகங்காரம், கர்வம், சுஜஹா கிளேஷங்கள் இதெல்லாமும் தேஹேன சரீரபாவம் ஜாதஸ்யா இருக்கிறவனுக்கு இருக்கிறதாக்கும். இதெல்லாம் ந மே ஹி சந்தி, மே என்ன, ந சந்தி ഇതൊന്നും സ്പർശിக்கிறதில்லை அப்படிங்கிறது ஹி உறுதியாக்கும். எனக்கு சரீரபோதம் அப்படிங்கிற துவைதபாவம் இல்லை. அதனால இந்த ஷட்விகாரங்களொன்னும் என்ன அலட்டறதில்லை. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னுதான். துவைதபாவம் அப்படிங்கிறது இல்லை, அத்வைத பாவம் மட்டும்தான் எனக்கு உள்ளது. ஆத்மாராமனான எனக்கு ഇതൊന്നും ബാധകമിல்லை. சரீரபோதம் இல்லாத நான் உங்களோட வாக்குகளை கேர் பண்றதே இல்லை. உங்களை சுமக்கிறதால எனக்கு பாரமும் பல்லக்க சுமந்து நடக்கிறதால க்ஷீணமும் எனக்கு இல்லை. சரீரபோதம்
இருக்கிற நீங்கள் சொன்னதொன்னும் சரீரபோதம் இல்லாத என்ன பாதிக்காது. ஜீவாத்மாவான நான் பல்லக்க சுமக்கிறதும் இல்லை, நடக்கிறதும் இல்லை. இந்த சரீரம் செய்கிற பிரவൃத்திകളൊന്നും என்ன ஒரு தரத்திலையும் பாதிக்காது. இந்த சரீரம் வேற, என்னோட ஜீவாத்மா வேற. இந்த சரீரம் பல்லக்க சுமக்கிறது, அதுக்கு வலிக்கிறது அப்படின்னா அது எனக்கு பாதகம் இல்லை. நான் ஜீவாத்மாவாக்கும் நானும் இந்த பிரகிருதியும் பரம்பொருளும் ஒன்றுதான். துவைதபாவ சிந்தனை அப்படிங்கிறது எனக்கு இல்லை, அத்வைத பாவம் தான் எனக்கு உள்ளது. அதனால நீங்க சொன்ன விஷயங்கள் ஒன்றும் எனக்கு சூட் ஆகாது. என்ன சம்பந்திச்ச விஷயங்களൊന്നുമല്ല നിങ്ങൾ சொன்னது. அப்படியாக்குமான ഞാൻ എന്തൊക്കെ കവലപ്പെടണം? 11வது ശ്ലോകം. ജീവൻ മൃതത്വം നിയമേന രാജൻ ന ആദി അന്തവത് യത് വികൃതസ്യ ദൃഷ്ടം സ്വാമ്യഭാവഃ ധ്രുവ ഈഡ്യ യത്ര തർഹി ഉച്യതേ അസൗ വിധികൃത്യയോഗഃ. ജീവൻ മൃതത്വം നിയമേന രാജൻ നാദ്യന്തവദ്യദ്വികൃതസ്യ ദൃഷ്ടം സ്വസ്വാമ്യഭാവോ ധ്രുവ ഈഡ്യയത്ര തർഹിച്യുതേസൗ വിധികൃത്യയോഗ. രാജൻ, രാജാവേ, ജീവൻ മൃതത്വം, ஜீவச்சவம் அப்படின்னாக்குமே நீ என்ன கூப்பிட்டாய். ஜீவிச்சின்றிருக்கிற ஜடமாக்குமா நீ அப்படின்னாக்குமே நீ என்கிட்ட கேட்டாய். ஆதி அந்தவது எது? ஏதொன்னு காக்குமோ ஆரம்பவும் அவசானவும் இருக்கு. ஆதி அப்படின்னு சொன்னதுக்கு ஜீவத்துவம் அப்படின்னும், அந்தவத் அப்படிங்கிறதுக்கு மிருதம் ஜீவனில்லாத ஜடரூபம் அப்படின்னு அர்த்தம். அப்ப சரீரம் அப்படிங்கிறது உண்டாகிறதாக்கும், ஜனனம் அப்படிங்கிறது சரீரம் உண்டானாலாக்கும் உள்ளது. ஜீவாத்மா குடிகொள்ளற சரீரம் நசிக்கிறதாக்கும், சரீரம் உயிரில்லாததாக்கும். அந்த மிருதசரீரம் அப்படின்னு சொல்றது சரிதான். ஜனன மரணங்கள் ஜீவாத்மாவுக்கு இல்லை, சரீரத்துக்கு தான் உள்ளது. சரீரபோதம் இல்லாத எனக்கு ஜனன மரணங்கள் அப்படிங்கிறது கிடையாது. விகிருதஸ்யா, விகாரம் இருக்கிறதுக்கு ஜீவன் மிருதத்துவம், ஜீவன் அப்படின்னும் ஜீவன் இல்லை அப்படின்னும் இருக்கிற பாவங்கள், ஜனன மரண பாவங்கள் நியமேன நியம பிரகாரம் திருஷ்டம் காணறது. பரமாத்மாவில சேர்ந்து இருக்கிற நான் அப்படிங்கிற பாவம் இல்லாத ஜீவாத்மாவுக்கு நான் என்னோடது இப்படி இருக்கிற பாவங்களும் இல்லை. ஜனனம், வளர்ச்சை, நாசம் இப்படி இருக்கிற சரீரபோதம் ஒன்றும் இல்லாத ஜீவாத்மாவான எனக்கு எந்த விதமான சரீரபோதமும் ஜீவாத்மாவான எனக்கு இல்லை. ஆக்சுவலாயிட்டு நான் அப்படிங்கிற போதமும் எனக்கு இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காயிட்டு நான் அப்படின்னு சொல்றேன், அவ்வளவுதான். நித்திய ஸ்வரூபனாக்கும் நான் ஜனிச்சு வளர்ந்து பரிணாமம் சம்பவிக்கிறதாக்கும் இந்த சரீரம். ஜனனத்துக்கு அப்புறம் இருக்கிற ஓரோ வளர்ச்சியிலையும் ஓரோ நொடி பொழுதும் சரீரத்துக்கு மாற்றம் இருக்கு. ஓரோ மாற்றம் சம்பவிக்கிறதையும் மரணம் நடந்துட்டே இருக்கு. ஓரோ பிறந்த நாள் ആഘോഷിക്കത്തേയും ഒരു വർഷം ജാസ്തി ആകരുത്. അതുക്കർത്ഥം അത്രയും കാലഘട്ടം
இருக்கிற டைம் நம்ம இறந்து போயிட்டோம் அப்படிங்கிறதாக்கும். நம்மளோட எஸ்டர்டேஸ் எல்லாம் இறந்து போனதாக்கும். நமக்கு எஸ்டர்டேஸ் எல்லாம் நசிச்சு போயிட்டாக்கும், இல்லாம போயிட்டாக்கும், இறந்து போயிட்டாக்கும். നമുക്ക് ടുഡേ ഉണ്ടാകരുത്. കഴിഞ്ഞ കാലഘട്ടം എല്ലാം സ്വപ്നം മാതിരിയാക്കും. ഓരോ നൊടിപ്പൊഴുതും ഫ്രഷ് ആയിട്ട് ഉണ്ടാക്കും இருக்கு. அதுக்கு முன்னாலே இருக்கிற நொடிப்பொழுதுகளோடு மரணத்துக்கு அப்புறமாவாக்கும் ஃப்ரெஷ்ஷான நொடிப்பொழுதுகள் உண்டாகிறது. ரொம்ப குழந்தையா இருக்கிற பிராயத்துக்கு அப்புறம் பிச்சை வச்சு நடக்கிற டைம் ஆகிறத, மெல்ல மெல்ல பாதங்கள் வச்சு நடக்கிற டைம் ஆகிறத, அதுக்கு அப்புறமா இருக்கிற பால்யாவஸ்தை உண்டாகிறத, கௌமாரவஸ்தை உண்டாகிறத, யௌவன அவஸ்தைகள் உண்டாகிறத, அப்பெல்லாம் அதுக்கு முன்னாலே இருக்கிற காலங்கள் இறந்து போனவையாக்கும். இந்த அளவுக்கு பால்யம், கௌமாரம், யௌவனம் இதெல்லாம் முடிஞ்சிட்டாக்குமே வார்த்தக்கிய அவஸ்தை வருது. நம்மளோட வாழ்க்கையில கடந்து போன அந்த சரீரத்தோடு அவஸ்தைகள், குழந்தை, பால்யம், யுவத்துவம், யௌவனம், ഇതൊന്നും നമുക്ക് മറുപടിയും തിരുമ്പ கிடைக்காது. 60வது வயசுல ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல നമ്മൾ கண்ணாடியில நம்மளோட முகத்தை பார்க்கிறோம். நம்மளோட கடந்து போன காலங்களில் இருக்கிற சரீரத்தோடு எந்த விதமான ஒரு சாமியதையும் அந்த உருவத்துக்கு இருக்காது. முகத்துக்கு வேணுமானா ஒரு சின்ன ஒரு சாயல் தோணலாம், அவ்வளவுதான். இதெல்லாம் சாதாரண ஜனங்களுக்காக்கும் இந்த மாதிரி இருக்கிற மாற்றங்கள் எல்லாம் உள்ளது. சரீரபோதம் இல்லாத ஞானிகளுக்கு இந்த நஷ்டபோதம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கோம் ராஜாவே. சரீரத்திலேருந்து ஜீவன் போறது மட்டும் கிடையாது, மரணம். ഓരോ നൊടിപ്പൊഴുതും നടക്കുന്നത് മരണമാക്കും. ഓരോ രാത്രി തൂങ്ങി പകൽ നമ്മൾ എந்திருக்கிறத നമ്മൾ இறந்து மறுபடியும் புனர்ஜனிக்கவாக்கும் செய்கிறோம். அதுக்கு ஈக்குவலாக்கும் இந்த தூங்கி எந்திருக்கிறது அப்படிங்கிறது. மரணத்துக்கு சேஷம் புனர்ஜனிக்கிறதுக்கு ஈக்குவலாக்கும் தூங்கி கார்த்தால எந்திரிக்கிறது அப்படிங்கிறது. அதனாலேயாக்கும் காலங்கார்த்தால எந்திருந்து குளிச்சு വസ്ത്രമെല്ലാം മാറ്റി ശരീരശുദ്ധി വരുത്തിയിട്ട് വിളക്കേത്തണം அப்படின்னு சொல்லப்படுறது. അടുക്കളയിல പ്രവേശിக்கிறதுக்கும் ശരീരശുദ്ധി വരുത്തണം அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் சொன்னது, உபதேசிச்சு தந்தது. அதனாலேயாக்கும் காரணமில்லாதக்கு காரியம் அப்படிங்கிறது உண்டாகாது. ஆத்மாவான ஜீவாத்மாவுக்கு ஜனன மரணங்கள் அப்படிங்கிற துவைதபாவம் அப்படிங்கிறது இல்லை. ஈட்யா ரொம்ப ஜாஸ்தியான புகழ் இருக்கிற, ஸ்துதிக்கிறதுக்கு அர்ஹனான நிறைய சத்குணங்கள் இருக்கிற ரகுகண ராஜாவே, உங்களுக்கு இருக்கிற சத்குணத்தால, ரொம்ப ஜாஸ்தியான சத்குணத்தாலேயாக்குமே நீங்கள் சாங்கிய சாஸ்திரங்கள் படிக்கிறதுக்கு கபிலாசிரமத்துக்கு யாத்திரையாயின்னு இருக்க. உங்ககிட்ட இருக்கிற பகுமானத்தாலேயாக்கும் நான் உங்ககிட்ட இப்படியெல்லாம் பேசுறேன். உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு எனக்கு தோணினதால பேசுறேன். பகவலிச்சையா எல்லாம் சம்பவிக்கிறது. பிரகிருதியுமாய் மட்டும் அட்டாச்மெண்ட் இருக்கிறவாகிட்ட பேசுறதுக்கு நான் ரெடி கிடையாது. நீங்கள் பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றதால நான் இப்போ உங்ககிட்ட பேசுறேன். காலச்சக்கரம் சுற்றி கரங்கரத்த எல்லாம் மாற்றங்களுக்கு உட்பட்டதாயிட்டு தீரும். பச்சை இலை பழுத்த இலையாகும், செடி மரமாகும். சின்னஞ்சிறு பாலகன் அது பால்ய கௌமார யௌவனங்களுக்கு அப்புறம் வார்த்தக்கிய அவஸ்தையை பிராபிக்கும். இப்படி எல்லாம் மாற்றங்களுக்கு உட்பட்டது. ஸ்வாமிய பாவஹ, நீ ஸ்வயம் சுவாமி விருத்திய பாவம் உன்னோடு மனசுல இருக்கிறதால நீ எஜமானன், நான் விருத்தியன் அப்படிங்கிற பாவம் உனக்கு இருக்கே ராஜாவே. அതൊന്നും எனக்கு இல்லை. அതൊന്നും எப்பவும் இருக்கிற விஷயம் இல்லை, மாற்றங்களுக்கு உட்பட்டதாக்கும்.
இன்னைக்கு ராஜாவா இருக்கிறவன் நாளைக்கு பிச்சைக்காரனா மாறுவன். இன்னைக்கு நோயாளியா இருக்கிறவன் நாளைக்கு குடுகுடுன்னு ஓடுவன். இன்னைக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவன் நாளைக்கு திடீர்னு முடியாம போய் படுத்துட்டு கிடப்பேன். இவ்வளவுதான் உள்ளது வாழ்க்கை. ஜென்மம் ஃபுல்லும் தனிகனானவனும் கிடையாது, ஒரு ஜென்மம் ஃபுல்லும் பணக்காரனா இருக்கிறவனும் கிடையாது, ஒரு ஜென்மம் ஃபுல்லும் நோயாளியா படுத்துட்டு இருக்கிறவனும் கிடையாது, ஒரு ஜென்மம் ஃபுல்லும் ஆரோக்கிய திருடகாத்திரமா நடக்கிறவனும் கிடையாது. ஒன்னே சுவாமிய பாவகா, சுவாமி எஜமானன் இப்படி இருக்கிற பாவகா, பாவத்துல நீ உன்னோட மனசுக்குள்ள இந்த மாதிரி நினைச்சு வச்சுட்டு இருக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. துருவம் சத்தியமாக்குமது. எത്ര துருவகா, நாசமில்லாததை மட்டும்தான் சொந்தம் அப்படின்னும் எஜமானன் அப்படின்னும் சொல்றதுக்கு சாதிக்கும். தர்ஹி நசிக்காததை மட்டும்தான் அசௌ இப்போ சொன்ன விதிகிருத்திய யோகா, யஜமான ஆജ്ഞை விருத்தியனோடு அனுசரணை அப்படிங்கிற விஷயம் உச்சியதே சொல்லப்படுறது. உங்களோடு ராஜ அதிகாரம் சாஸ்வதமல்லாத அவஸ்தையிலேயாக்கும். நீங்கள் ஸ்வயம் எஜமானன் அப்படின்னு அகங்கரிக்கிறது என்னத்துக்காக்கும்? எஜமானன் விருத்தியன் இப்படி இருக்கிற பாவங்கள் சாஸ்வதம் ஆக்கும்னா மட்டும்தான் ஆജ്ஞை பண்ற எஜமானத்துவம், அதே மாதிரி அனுசரிக்கிறது அப்படிங்கிற விருத்தியத்துவம் சூட் ஆகும். சுவாமி விருத்திய பாவங்களுக்கு பிரபஞ்ச விவகாரத்தை விட சிரேஷ்டதையொன்னும் நான் காணறதுக்கு இல்லை. ஜனிக்கிறோம், ஜீவிக்கிறோம், மரிக்கிறோம். ஆரும் ஆரோடும் எஜமானனோ விருத்தியனோ கிடையாது. எல்லா உயிரினங்களுக்கும் பிரபஞ்சத்தில் வசிக்கிறதுக்கு அர்ஹதை இருக்கு. சமபாவனையோடு கூடிட்டு எல்லாமே பார்க்கணும் ராஜாவே. உங்களோட சிந்தாகதி தவறாக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொன்னேன், அவ்வளவுதான். நீங்கள் സ്വയം യജമാനനായിട്ട് நினைச்சுக்கிறார், அடுத்த வாழை விருத்தியனாയിട്ട് நினைச்சுக்கிறார். அതൊന്നും சரியில்லை, அതൊന്നും சாஸ்வதமில்லை. எஜமான ஸ்தானத்தில் இருக்கிற உங்களுக்கு எப்ப வேணுமானா அந்த எஜமான பதவி அப்படிங்கிறது பறி போயிடும். இந்த உலகத்துல எல்லாரும் பகவானால சிருஷ்டிக்கப்பட்டவாளாக்கும். அதனால இந்த உலகத்துல ஜனிச்ச ஆருக்கும் ஆரையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு அதிகாரமில்லை. 12வது ஸ்லோகம். விசேஷ புத்தேஹே விவரம் மனாக்ச பஷ்யாம யத் ந வியவஹாரதஹ அன்யத் கஹ ஈஸ்வரஹ தத்ர கிம் ஈஷிதவ்யம் ததா அபி ராஜன் கரவாம கிம் தே. விசேஷ புத்தேர்விவரம் மனாக்ச பஷ்யாம யன்ன வியவஹாரதோன்யத் க ஈஸ்வரஸ்தத்ர கிமீஷிதவ்யம் ததாபிராஜன் கரவாம கிம் தே. விசேஷ புத்தேஹே, விசேஷம் ஜனன பிரகிருதி. பிரகிருதி அப்படிங்கிற பேத புத்திக்கு அந்யது அப்பாற்பட்டதான பேத புத்தி அல்லாத்ததொன்னும் மனாச்ச கொஞ்சம் கூடியும் ந பஷ்யாம யோகிகளான நாங்கள் இந்த பிரபஞ்சத்துல காணறதில்லை. பேத புத்திக்கு அப்பாற்பட்ட அத்வைத பாவமா இருக்கிற ஒன்னையுமே நாங்கள் இந்த உலகத்துல காணறதுக்கு இல்லை. எங்களுக்கு இந்த பிரகிருதியில இருக்கிற சர்வமும் துவைதபாவ ஸ்வரூபமாக்கும். அழியக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இந்த பிரகிருதியில இருக்கு. அழியாததாயிட்டு ஒண்ணுமே இந்த பிரகிருதியில எங்களுக்கு காணறதுக்கு சாதிக்கிறதில்லை. ஏகமான ஒன்னையும் காணறதுக்கு சாதிக்கிறதில்லை. அழிவில்லாத ஒன்னையும் காணறதுக்கு சாதிக்கிறதில்லை. விசேஷ புத்தேஹே, துவைத புத்தியோடு விவரம், இந்த லோக விவகாரத்துக்கு அனுசரணமான விஷயம் என்னவாக்குமோ நான் அதை உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு இங்க
சிரேஷ்ட பிராமணனாயிருக்கிற ஜடபரதன் ராஜாக்கு சொல்லறார், தத்ரா பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அத்வைத பாவத்துல ஈஸ்வரஹா கஹா ആരാക്കും യജമാനൻ, ഈശിതവ്യം കൺട്രോൾ ചെയ്യപ്പെടേണ്ടതാണ് ഭൃത്യൻ ആരാക്കും, തഥാ അഭി நிஜஸ்திதி இப்படியெல்லாமாக்கும் இருந்தா கூடியும் கிம் தே என்னவாக்கும் உங்களுக்கு கரவாமா நான் செஞ்சு தர வேண்டி இருக்கு, என்ன வேணுமானாலும் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன், நீங்கள் கேட்டுக்குங்கோ. இந்த பிரபஞ்சத்துல என்னால உங்களுக்கு என்னவாக்குமோ தேவை, நான் அதை செஞ்சு கொடுக்கறேன். அத்வைத பாவத்துல பல்லக்குக்கு வெளியில இருக்கிற எனக்கும், துவைத பாவத்துல ராஜாவாயிட்டு பல்லக்குக்கு உள்ள இருக்கிற உங்களுக்கும், பல்லக்க சுமக்கிற நீங்கள் சேவகன் அப்படின்னு கூப்பிடுற எனக்கும், அதே மாதிரி யஜமானன் அப்படின்னு தற்பெருமை அடிச்சுட்டு இருக்கிற உங்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. எல்லாம் சமபாவனையோடு கூடிட்டு பார்த்து நடக்கிறவாளாக்கும், அத்தியாத்ம தலத்துல இருக்கிறவா, பரபிரமத்தை பகவத் தத்துவம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றவா ஆருமே பேத புத்தியோடு கூடிட்டு மனசா வாஜா கர்மனா பிரவர்த்திக்க மாட்டா. உங்களுக்கு திருப்தியாகும் அப்படின்னு எனக்கா நீங்கள் சொல்றதெல்லாம் நான் அனுசரிக்கிறேன், என்ன சிக்ஷிக்க வேணுமானாலும் செஞ்சுக்குங்கோ, என்னை இன்சல்ட் பண்ண வேணுமானாலும் செஞ்சுக்குங்கோ, என்னை என்ன வேணுமானாலும் செஞ்சுக்குங்கோ, நீங்கள் சந்தோஷமாவே அப்படின்னு எனக்கா நீங்கள் என்ன செஞ்சானாலும் அதை திருப்தியோடு கூடிட்டு நான் ஏத்துக்கிறேன். உங்க சந்தோஷத்துக்காயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமானா நான் செய்யறேன். பல்லக்க சுமந்துண்டு ஓடணுமானாலும் ஓடுறேன், பல்லக்க சுமந்துண்டு மெல்ல நடக்கணுமானாலும் நடக்கிறேன். உங்களுக்கு எப்படி உச்சிதமோ அப்படி நான் செய்யறேன். என்ன செஞ்சா நீங்கள் சந்தோஷமா இருப்பீளோ அந்த மாதிரி நான் உங்களுக்காக செஞ்சு தரேன். அத்வைத பாவத்தில் இருக்கிற எனக்கு அதொன்னும் சாதிக்காதுனாலும் உங்களுக்காக நான் என்ன மாத்திண்டு என்னோட சரீரத்தால என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு நான் செஞ்சு தரேன் ராஜாவே.